மெயினான ப்ராப்ளம் எல்லாருமே தீர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ல இருந்து முழுமையா என்னோட கணவர் வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மாச காலமா என்னோட பசங்களும் என் கணவர் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த அக்ஷய திருதியில நம்ம வீட்டுக்கு யார் வரணும், எப்படி வரணும் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட காசு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, தம்பி நீ அவங்களுக்கு போய் கொடுத்துருவாப்பான்னு என்கிட்ட காசு கொடுக்குறாங்க. இறை விக்கிரகமோ இல்ல இறை சம்பந்தப்பட்ட பொருட்களோ நாளுக்கு நாள் நம்ம அப்டேட் பண்ணிட்டு அந்த அப்டேஷன்ல நம்ம பூஜை பண்ணும் பொழுதுதான் நமக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் சிருஷ்டி ஒளியிலிருந்து ஒரு அருமையான குபேரர் யானை மீது ராஜ அலங்காரத்தோட நல்ல ஒரு கிங் மேக்கர் மாதிரி கிங்கா இருக்கக்கூடிய ஒரு அழகான குபேரர் தான். வருகின்ற அக்ஷய திருதி அன்று இந்த குபேரர் உங்க இல்லத்துல இருந்தாரு அப்படின்னா பலவிதமான செல்வங்கள் ஒரு சேர உங்க இல்லம் தேடி வருவது உறுதி. ஸோ செல்வம் சேரணும், வளமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அக்ஷய திருதிக்கு இந்த குபேரரை, யானை மீது இருக்கக்கூடிய ராஜ குபேரரை உங்க இல்ல வடக்கு திசை நோக்கி இதை வச்சிங்கன்னா வளம் பெருகும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே இதை தவற விட்டுறாதீங்க. 740 ரூபாய் இதனுடைய மதிப்பு. ஸோ இது யாருக்கு வேணுமோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே கொரியரில் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் அக்ஷய திருதி ஸ்பெஷல். அக்ஷய திருதிக்கு அல்ல குறையாத செல்வம் நம்ம இல்லத்திற்கு வரணும் அப்படின்னா நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன ப்ராடக்ட், அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் சாய் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. அக்ஷய திருதி ஸ்பெஷலா நம்ம ஷாப்க்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்? அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே சிருஷ்டி ஒளியில இருந்து குபேர பானை எப்பயுமே கொடுக்கறது வழக்கம். அந்த குபேர பானை ரெடியா இருக்கு. அதே போல முன்னாடி நம்ம போட்ட வீடியோல எல்லாத்துலயுமே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்ம வந்து சொரக்கொடுவா கொடுக்க போறோம்னு, அதுவும் இருக்கு. அது இல்லாம அந்த அக்ஷய திருதியில எல்லா விதமான செல்வங்களும் வாங்கி இறைவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்வங்களை வந்து பிரதிநிதியா ஆக்கின ஒருத்தரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் யாரு, எப்படி இருப்பாரு, அவர் எப்படி வைக்கணும், ஏன்னா எல்லாருக்கும் அது பிரட்சயம் தான். அவர் யாரு எப்படி வந்தாருன்றதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடியும் நம்மளோட குருமார்கள் வழக்கம் இல்லாம இது கிடையாது. ஸோ அதனால என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர்களோட அனுகிரகத்தினால சித்தர்களோட ஆசையில சித்தர்களோட முறைப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. ஸோ பொறுமையோட நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பொருள் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருள் வந்து நம்பிக்கையோட வாங்கி பாருங்க, நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும். சிருஷ்டி ஒளியை தேடி வாங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு சந்தோஷமான பாதைக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்பமான ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ நம்ம கிட்ட ஃபேஸ் ரீடிங் ஒருத்தவங்க பார்த்துருந்தாங்க. ஸோ காலையில நான் இங்க கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்க கால் பண்றா, இந்த மாதிரி அண்ணா நீங்க ஃபேஸ் ரீடிங் பார்த்துருந்தீங்க, அவங்களோட வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்ல வந்து மெயினான ப்ராப்ளம் எல்லாருமே தீர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ல இருந்து முழுமையா என்னோட கணவர் வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மாச காலமா என்னோட பசங்களும் என் கணவர் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டுதான் காலையில உள்ள கடைக்குள்ளேயே நான் என்ட்ரு ஆனேன். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதே நேரம் நீங்க இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை பத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அக்ஷய திருதி அப்படின்றது சித்திரை மாசம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உழைக்கிற அந்த மாதமா நம்ம கருதுவோம். அந்த உழைக்கிற மாதத்துல வரக்கூடிய 3வது அமாவாசைக்கு 3வது நாள் வந்து திருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ப்பு திருதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணியே பிறந்தோம். அன்னபூர்ணி பிறந்த நாள் வந்து அக்ஷய திருதி தான்.
அதே போல கங்கை இருக்கு இல்லைங்களா, ஆகாய கங்கையா ஓடிக்கிட்டு இருந்த அந்த கங்கா தேவிய பகீரதன்ற சொல்லக்கூடிய அந்த ராஜா வந்து சிவபெருமானோட அனுகிரகத்தினால ஜடாமுடி வாயிலாக பூலோகத்துக்கு கொண்டு வந்தார். ஸோ கங்கை வந்து பூலோகத்துக்கு வந்தனாலும் அதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவி இடத்துல பிரதிநிதியா குபேரன் வந்து இது பண்ணனாலும் இந்த நாள் தான். ஸோ அப்பேற்பட்ட குபேரன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏறுமுகம் இறங்குமுகமா தான் இருந்திருக்காரு. என்னதான் அவர் யக்ஷ ராஜனா இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. மனுஷனை போலயே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்பேற்பட்ட குபேரனுக்கு செல்வ பிரதிநிதியா அம்பாள் வந்து நியமிச்ச நாள் இந்த நாள். அந்த செல்வ பிரதிநிதியா இருக்கும் பொழுது இப்ப நான் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருச்சு, இல்ல நான் ஒரு கடையை வச்சிருக்கிறேன், இல்ல நான் ஒரு ஆபீஸ் திறக்கிறேன்னு சொன்னோம்னா அந்த நேரத்துல நான் எப்படி இருப்பேன்? ஒரு கார்ல வந்து இறங்குறது, சந்தோஷமா நல்ல ஆடைகளை வருது. ஸோ குபேரன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிரீன் கலர் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா குபேரனுக்கு பிடித்தமான கலர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ தான். வியாழக்கிழமை தான் குபேரனுக்கு உகந்த நாள். லக்ஷ்மி தேவிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் தான் கிரீன் கலர் வரும். ஏன்னா புதனோட அம்சம், இவர் வந்து புதனோட பிரதிநிதி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ குபேரன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்த உடனே அவர் என்ன ஆகிறாருன்னா இந்த மாதிரி யானையில வந்து பாத்தீங்கன்னா அவரு ஊர்வலம் வராரு. ஸோ இந்த வந்து கஜம் சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கஜம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து பலம், தைரியம், தன்னம்பிக்கை சொல்லுவாங்க. யானையில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யானை பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர், ஆமாம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த காயின்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டைய மாதிரி கட்டியிருப்பாங்க. எதனாலனா குபேரன் வந்து முதல்ல விமானம் வச்சிருந்தது அவர் தான். ஸோ இலங்கையிலேருந்து அவர் எங்கே போனாலும் அந்த விமானத்துலேருந்து பொற்காசுகளாக கொட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட செயின் பாருங்க, இந்த ஒரு வட்டிக்கு கொடுக்குறவர் எப்படி இருப்பார், செயின் போட்டுட்டு பயங்கரமா இருப்பார் இல்லையா, அதே மாதிரி பாருங்க அவர் பெரிய செயின் போட்டுருக்காரு. ரொம்ப சூப்பரா பார்க்கவே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்வாசமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா ஒரு கால் மடிச்சு ஒரு கால் இது பண்ண மாதிரி உட்காந்துருப்பார். கால் மேல கால் எது ஒரு பெரிய ராஜா இவரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரு கை மேல ஒரு கை கீழே, இந்த கால் மடிச்சு இந்த பாத்தீங்கன்னா அந்த புத்தாடை போட்டிருக்காரு பாருங்க. ஸோ ரொம்ப புத்தாடை வந்து இந்த ராஜாக்கள் போடக்கூடிய அந்த புத்தாடை தான் போட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யானையில ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இந்த ஒவ்வொரு யானையை நம்ம பண்ண சொல்லும் பொழுது அதுல ஒரு நம்பர் பதிச்சிருப்பாங்க, 33268 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கூட்டினோம்னா 8 8 16, 16னா 7 வரும். ஸோ 7னா ஞானக்காரன். ஏன்னா குபேரன் வந்து பாத்தீங்கன்னா ராவணனோட வம்சாவழியா வரும்பொழுது ராவணன் வந்து அழுது சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி அந்த இலங்கையிலேருந்து வெளியே திருத்திறாரு அப்படின்னும் பொழுது நான் என்னால யாராலையும் ஒதுக்க முடியாத இடத்துக்கு நான் போவேன். எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில பிறந்தோம் இறந்தோம் எதுவுமே பண்ணாம போயிட்டோம் அப்படின்றது பிரயோஜனமே கிடையாது. நம்மளோட பேர் சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஸோ நம்ம மறைஞ்சா கூட 4 பேர் நம்மளை போட்டுற மாதிரி. ஸோ இன்னைக்கும் ஒதுக்க முடியாத இடத்துல தான் குபேரன் இருக்காரு. நிச்சயமா. எதனால அவரோட ஞானம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா குபேரன் அழகு கிடையாது, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவ் கிடையாது. ஸோ ஆஜான பாகவான உடம்பு, ஒன்றரை கண்ணு சொல்லுவாங்க, ஒரு கண்ணு ஒன்றரை கண்ணு, இந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க. ஆமா, தொப்பை போட்டிருப்பாரு. ஸோ இவரை யாரு கண்டாலுமே பிடிக்காதுன்றதுனால தான் சிவபெருமான் கிட்ட அழுது வரம் வாங்குறாரு. ஆனா மனிதனுக்குன்னு பார்க்கும் பொழுதோ இல்ல தெய்வத்துக்குன்னு பார்க்கும் பொழுதோ இல்ல எந்த ஒரு ஆளா இருந்தாலும் நானுன்ற மமதைன்னு ஒண்ணு வரும்பொழுது அவன் நிலையில இல்லாம அவனோட தவறுகள் அவனை தெரியாமல அந்த காம குரோத மோக லோக மதாட்சம் சொல்லுவாங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு துர்குணத்துல வயப்பட்டு அவன் வந்து அழிவுக்கு போறான். ஸோ அதே மாதிரி வரம் வாங்கின இவர் முதல் எடுத்தோடனே சிவபெருமான சாப்பாட்டுக்கு அழைக்கிறாரு. அங்க சிவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போது விநாயக பெருமானால புக்தி போட்டுறாரு. ஸோ புக்தி வந்தோடனே புத்திமானா போய் ஒரு இலங்கையில ராஜாவா ஆட்சி புரியும் பொழுதும் அவரோட திறமையில அங்க தங்க குளம், தங்க தாமரை எல்லாமே தங்கத்திலேயே வச்சிருந்தாலும் அவரோட வம்சாவளி சூழ்ச்சியின் காலமா வெளியே திருத்துறாரு. தெரிஞ்சினாலும் சிவன் கிட்ட வரம் வாங்கி சிவன் கிட்ட வரத்தை என்னைக்குமே யாருமே நம்மள இது பண்ணக்கூடாது. அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தரா மாறுறாரு. அஷ்டத்துக்கு பாலகர்ல ஒருத்தரா மாறினா கூட இந்த வருமானத்தை கொடுக்கறது யார்? லக்ஷ்மி. அப்ப அந்த லக்ஷ்மி தேவி யாருக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும்? இப்போ வந்து நான் இருக்கிறேன், இப்போ என் அம்மா இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட காசு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்பி நீ அவங்களுக்கு போய் கொடுத்துருவாப்பான்னு என்கிட்ட காசு கொடுக்குறாங்க. அப்போ நான் வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். நான் அங்கே போகிறேன். போகும்பொழுது இன்னாரோட புள்ளப்பா இவங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை உபசரிக்கிறத வச்சு நான் கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரும். அங்கே போகும்பொழுது அந்த வீடோட சூழ்நிலை, அங்க இருக்கிறவங்களோட கேரக்டர் வைஸ் சரியில்லை, இல்ல அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா என்கிட்ட காசு கொடுக்க சொல்லி தான் கொடுத்தாங்க. அந்த கொடுத்த காசை நான் பாக்கெட்ல வச்சு நான் பாட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என்னடா அவங்க கிட்ட கூட அம்மா அங்க சரிப்பட்ட வராது, கொடுத்தா காசு சரி. அதே வேலையை யார் பாக்குறேன்னா குபேரன் தான் பாக்குறாரு. லக்ஷ்மி தேவி அந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? எதனாலனா
மனுஷன் ஆசையின் காரணமாக ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த இடத்த வாஸ்து குறை இல்லாம கட்டணும்னு நினைச்சாலும் இந்த நேரத்துல யாராலையும் அது பண்ண முடியல. ஏதோ ஒரு ரீதியா வாஸ்து அடி வாங்கிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, அமங்கலமா பேசாம இருக்க முடியல. யாரு வாயை திறந்தாலும் அந்த பேட் வேர்ட்ஸ்ன்றது சரளமா வருது. குழந்தை உள்பட அந்த வார்த்தைகள் அந்த காலத்துல கேட்டாங்கன்னா காதை முடிப்பாங்க, சிவசிவானாங்க, நாராயணா நாராயணான்னுவாங்க. ஆனா இப்ப அப்படி சொல்றதுக்கு ஆள் இல்லை. எடுத்தவொடனே ஒரு வண்டியில போற ரோட்ல தெரியாம யாராவது கிராஸ் பண்ணா கூட அந்த வார்த்தை சரளமா வருது. அப்ப கோபம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி வெளியே போயிடுவா. அப்ப கோபப்படாம மனுஷன் இருக்க முடியாது. அந்த கோபம் ஒரு நியாயமான கோபமா இருக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு பிரதிநிதியா இருக்கிறவரை சொல்றதை மட்டும்தான் லக்ஷ்மி தேவி கேட்பா. எப்படி வந்து பெருமாளோட மார்பகத்துல அம்மா லக்ஷ்மி தேவி இருந்து பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌரவத்தை கொடுத்தாலோ, பெருமாளுக்கு வந்து லக்ஷ்மி இல்லைன்னா பெருமாள் கிடையாது. நல்லாவே தெரியும். பெருமாள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவி தேவை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சிவபெருமான் வந்து கையில திருவோட அந்த பிரம்மதேவரோட தலை கபலம் மாட்டிக்கிடுது. மாட்டிக்கிட்ட உடனே பெருமாளை போய் பாக்குறாரு. ஐயோ, நானே லக்ஷ்மி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்க, நீங்க வேற இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்ல லக்ஷ்மி வந்தா சரியாயிடுமா? போய் உங்க பேசி சமாதானப்படுத்தி லக்ஷ்மி தேவி வந்துதான் அன்னபூர்ணியா மாறி அவங்க கொடுக்குறா. சோ அந்த நன்னாள் தான் இந்த அக்ஷய திருதி. அப்போ அந்த அக்ஷய திருதியில நம்ம வீட்டுக்கு யார் வரணும், எப்படி வரணும் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு எப்பயுமே நிரந்தரமா வரக்கூடியவங்க வந்து தெய்வமா மாறணுன்றதுக்காக நம்ம காளி பாதம் ஆல்ரெடி சிருஷ்டி ஒளியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடிய நிறைய பொருட்கள் சிருஷ்டி ஒளியில கொடுத்தாலும் குபேரன் நிறைய வடிவங்கள்ல நிறைய பேர் கிரீன் கலர்ல பார்த்துருவோம். அம்பாளுக்கு பிடித்தமான கலர் ரெட் கலர், ஜென்ரலா சொல்லுவோம், சிவப்பு கம்பள விரிப்புன்னு சொல்லுவோம். அதே போல யானையின் மேல வரும்பொழுது இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திரனோட அம்சம். சோ இந்திரன்றது சுகபோக வாழ்க்கை. அவர் ஒரு சுகபோக வாழ்க்கையை தான் எப்படி வாழ்றாரோ அதே போல மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம வந்து எல்லாரும் ரோல் மாடலா தான் எடுப்போம். பாரு, அவன் பாரு நல்ல ட்ரெஸ் போடுறான், அவன் பாரு நல்ல பேண்ட் போட்டிருக்கான், சட்டை போட்டிருக்கான், நல்ல வண்டியில போறான். அப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை மட்டும் நல்லா இருக்கு, நம்ம குழந்தை அந்த மாதிரி மாறணும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அதே மாதிரி போய் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவன் ஒரு 20,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கும் பொழுது அவனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் பண்ணி கொடுத்தாங்களோ அதே ஃபெசிலிட்டி நம்ம வீட்டில் பண்ணி. இப்போ நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்கு, அவங்க வீட்லயே கஷ்டம் இருக்கு. சில வீட்டில் ஏற்றுப்பாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க, சில வீட்டில் அப்படியே விட மாட்டாங்க. ஸோ இவரோட குணம் என்னன்னா, இவர் எந்த இடத்துல போறாரோ, எந்த இடத்துல இவரை வைக்கிறாங்களோ அந்த இடம் மாறும். ஸோ இறைவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ யானைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அதே போல இந்த யானையின் மேல இருக்கக்கூடிய இந்த குபேரனை நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னோம்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே டோட்டலா மறைஞ்சிரும். யானையோட காலில் மிதிப்பட்ட நசுங்கிற மாதிரி பிரச்சனைகள் நசுங்கி தவிடுபொடி ஆயிடும். அதே போல யானை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் இருக்கு, தன்னோட துதிக்கையை தூக்கி பிளறி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. இப்படி நம்மள சந்தோஷமா, அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம சந்தோஷமா பாக்குறோமோ அதுவா நம்ம மாறுவோம். நம்ம வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க இந்த ஒரு ஹைடில் நம்ம இடத்துல முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி இத்தனை நாட்கள் மந்திர உருல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நீங்க தாராளமா நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட எந்த இடத்துல உங்களோட ஆபீஸ்ல கடையில எங்க வேணாலும் வைக்கலாம். ஸோ இது வந்து நீங்க வைக்கும் போது மாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஐயம் இருக்கும், என்ன எக்கச்சக்க பொருட்கள் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நம்மளோட தேவைகள்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போற மாதிரி இறை விக்கிரகங்களோ இல்ல இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட வைக்கதான். எதனால ஒரு விஷயம் வைக்கிறோம், அதுல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சில விண்ணங்களோ இல்ல சில நெகட்டிவ் வைப்ஸ் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா புது விஷயம் வைக்கும் போது அது மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். எப்படி வந்து ஒரு கடையை நம்ம திறக்கிறோம், அந்த கடையை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் வாஷ் பண்றது, அதை வந்து இன்டீரியர் டெக்கரேட்டட் பண்றது, இல்ல நியூ ப்ராடக்ட்ஸ் இறக்குறது, இந்த மாதிரி பண்றோம் இல்லையா. அதே போலதான் இறை விக்கிரகமோ இல்ல இறை சம்பந்தப்பட்ட பொருட்களோ நாளுக்கு நாள் நம்ம அப்டேட் பண்ணிட்டு அந்த அப்டேஷன்ல நம்ம பூஜை பண்ணும் பொழுதுதான் நமக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். ஸோ நம்பிக்கையோட இந்த விக்கிரகத்தை நீங்க ஒத்தப்படையில வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கி நீங்க வைக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும். இதோட விலை வந்து 740 ரூபாய். 740. சூப்பர். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய இந்த சிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இந்த அக்ஷய திருதி அன்று யானை மீது ராஜாவாக இருக்கக்கூடிய குபேரர் உங்க இல்லம் தேடி வருவதற்காக, சிருஷ்டி ஒளியிலேருந்து வருவதற்காக காத்துட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த விக்கிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள்
மாற்றும் சிருஷ்டி